வர்தா புயல் பாதிப்பை ஆய்வு செய்ய மத்திய குழு சென்னை வந்துள்ளது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்டறியலாம். சுபாஷ், புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வருகை தந்திருக்கிற இந்த மத்திய குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க? எந்தெந்த துறை அதிகாரிகள்லாம் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க? நிச்சயமாக உள்துறை இணைச் செயலாளர் தலைமையில் இந்த 9 பேர் கொண்ட குழுவானது நேற்று இரவு சென்னை வந்தது. இந்த குழுவில் உள்துறை செயலாளர் இணைச் செயலாளர் தலைமையில் இந்த குழுவானது வருவாய்த்துறையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். மத்திய வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த 9 குழுவானது இன்றும் நாளையும் முழுவதுமாக இந்த புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்ய இருக்கிறது. தமிழரசன் ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிரதமரை சந்தித்த பொழுதும் அதற்கு முன்கூட்டியே கடிதத்தையும் எழுதி தமிழகத்திற்கு அந்த புயல் பாதிப்புக்காக 1000 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தம்பி சுபாஷ், மத்திய குழுவினரின் பயண திட்டம் என்ன? இன்னைக்கு அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை அதாவது அவங்க நேரடியா சந்திப்பாங்களா? இந்த குழுவானது முதலாவதாக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை தலைமைச் செயலகத்தில் சந்திக்கிறது. சுமார் அரை மணி நேரம் அந்த குழுவினர் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்துகிறார்கள். அதன் பிறகாக தமிழக அரசின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதன் பின்பாக பனகல் பார்க்கிலும் அதே போல அண்ணா வளைவில் பகுதிகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேத விவரங்களை நேரடியாக பார்வையிடுகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சிவரஞ்சனி, அதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சி, அதாவது இந்த புயல் பாதித்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் கண்காட்சியை இந்த குழுவானது பார்க்கிறது. அதன் பின்பாக கிண்டியில் இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகத்தை பார்வையிட்டு அங்கே இருக்கக்கூடிய சேதங்களை கணக்கிடுகின்றனர். அங்கே இருக்கக்கூடிய சேதங்களை பார்வையிடுகின்றனர். அதன் பின்பாக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் சாய்ந்து இருக்கக்கூடிய செய்திகள் நாம் தொடர்ச்சியாக வழங்கி வந்தோம். வண்டலூர் பூங்காவில் அந்த பூங்காவை பார்வையிட்டு அங்கே இருக்கக்கூடிய சேத விவரங்களை அவர்கள் பார்வையிடுகிறார்கள். அதன் பின்னராக அந்த குழுவானது அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு செல்லக்கூடும். இதுதான் இன்றைய நாள் திட்டமாக அந்த குழுவினரின் நாள் திட்டமாக இருக்கிறது. சிவரஞ்சனி, சுபாஷ், இழப்பு குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்ட பிறகு அவங்களுடைய அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் எப்ப தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது கடந்த ஆண்டு இதே போல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டவுடன் இதே போல மத்திய குழுவானது சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் ஆய்வு செய்தது. அந்த குழுவானது உடனடியாக 1 வார காலத்திற்குள் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்திருந்தனர். அதன்படியாக அந்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதே போல தற்போதும் இந்த 2 நாட்கள் பயணமானது நடைபெறும். அந்த ஆய்வுகள் எல்லாம் நடைபெற்ற பிறகு அந்த அறிக்கையை 1 வார காலத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ளாகவே மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கொடுக்கும் என்றும் அதன் பிறகாக தமிழக தேவையான நிதியை ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன்.